அதிக புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பச்சைப்பயிரை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிரும் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட அரிசி பச்சைப்பயிறு அருமையாக ஊறிருக்கு. இதை வந்து 2-3 பேட்சஸாக மிக்ஸி ஜாரில் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஊறின தண்ணியவே கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி 2 பேட்சையும் அரைச்சி 3 பேட்சஸாக அரைச்சிருக்கேன். மீதி 2 பேட்சையும் இதே மாதிரியே அரைச்சி நம்ம அதோடய ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, பார்த்து தான் சேர்க்கணும். ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த அளவுக்கு சேர்த்து வறுபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காயை உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு 2 ஒரு சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னி அரைச்சி எடுத்துடலாம். கடலைப்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. மிக்சிங் பவுலில் ஆல்ரெடி தாளித்து வச்சுருந்தோம். அதில் சட்னி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நம்மளோட அருமையான கடலைப்பருப்பு சட்னி தயாராகியாச்சு. இந்த டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். 3 பேட்சையும் நம்ம தனித்தனியாக அரைச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு பேட்சில் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டனால 3மே சேர்கிற மாதிரி இந்த 3 பேட்சையும் நல்லா இப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண மாவு விட்டிங்கன்னா நல்லா மெல்லிசாக மொறுமொறுன்னு தோசை சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. 2 சைடு இதே மாதிரி மிதமான சூட்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சுட சுட அப்படியே சர்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்சான உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பச்சைப்பயிரை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. இதே மாதிரி எல்லா மாவுக்கும் தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண சட்னி மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த டிஃபன் அண்ட் காம்போ சைட் டிஷ் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.